நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த விஸ்வாவசு வருஷம் மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்துல நிறைய சுமூகமான வளர்ச்சி, பிரச்சனைகள் தவிடு பொடி ஆகும், விரோதிகள் இருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ நீண்ட நாள் பிரச்சனையா இருந்தாலும் அதை முடிச்சு சூப்பரா நீங்க இருக்க போறீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. என்னடா சொல்றீங்க, ஜென்ம சனியில இவ்வளவு நல்ல விஷயங்களா? ஆமாங்க, இந்த விஸ்வாவசு வருஷம் அனைத்து பிரச்சனைகளும் முடிக்க போகுது. நீங்க வளரதான் போறீங்க. 12ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனா சும்மாவா? அது மட்டும் இல்லாம குரு உங்களுடைய ராசிநாதன் அவங்கள பார்க்க போறாங்களே, இது சுத்தி பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட இந்த விஸ்வாவசு வருஷம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 13 ஏப்ரல் 2026 வரைக்கும் தான் இந்த விஸ்வாவசு வருஷம். 60 ஆண்டுகள் அப்படின்றதுல இதுல 39ஆம் ஆண்டு. ஸோ அற்புதமான இந்த காலகட்டம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ம சனியை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியங்களும் இல்லை, அதை அசால்ட்டா அப்படியே விட்டுடவும் வேண்டாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கானது. ஸோ விடாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அன்புக்கு வடிவமான மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களதுன்னு நினைச்சு அவங்களுக்கும் நன்மை பண்ணக்கூடியவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய இந்த அற்புதமான ஆண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் இந்த நன்மைகள் பார்த்தீங்களோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. ஏன்னா இது பல ரூபத்துல வேற்று மொழி மனிதர்களால், வேறு டாக்டரினால், வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்கனால, அப்ராடுனால பெரிய சக்சஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வேகம் எடுத்து அந்த வேகம் விவேகத்துடன் செயல்பட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போவீங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு காலேஜ் மேல உங்களுக்கு ரொம்ப ஆசை, அந்த காலேஜுக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஏன்னா அந்த லெவலுக்கு உங்களால வாங்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா வாங்குவீங்க, கண்டிப்பா அந்த காலேஜுக்கு போவீங்க. எவ்வளவு அரியர்ஸ் நீங்க வச்சிருந்தாலும் சரி, இப்போ இந்த விஸ்வாவசு வருஷத்துல நீங்க எழுதுங்க, அத்தனை அரியரும் 23 அரியர் வச்சு ஜெயிச்சவங்களெல்லாம் நான் என்னுடைய கிளைண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு குரு பகவான் பல ரூபத்துல காத்துட்டு இருக்காரு. அப்படின்னா வேற என்ன வேணும்? நெகட்டிவ் போயிடும் அப்படின்னாலே அது ரொம்ப பாசிட்டிவ் தானே. ஸோ அந்த நெகட்டிவ்ன்ற விஷயம் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதியா இருந்தாங்களோ, நிறைய கோர்ட்டு கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். ஏன் வீடு காலி பண்ணவே முடியல, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் இருந்து உங்களை தொந்தரவு பண்ணவங்க இப்போ தானாகவே போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீட்டு ஓனர்கிட்ட மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கீங்க, அட்வான்ஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனால் உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டும் இருக்காங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்களா? இப்போ வேற ஒரு இடத்துக்கு சொந்தமாகவே நீங்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருப்பு. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ரெக்கக்னிஷனே இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கூப்பிட்டு வச்சு பாராட்டி உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ப்ரமோஷனோட உங்களுக்கு ஆன்சைட் அனுப்புவாங்க, அல்லது உங்களுக்கு சுகமான ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு அங்கே நீங்கள் சாதிக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸோட சூப்பராக நீங்கள் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் தொழிலை மூடிடலாமா, என்ன பண்ணாலுமே எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே அங்கே முடியலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ எதிர்பார்த்த கஸ்டமர்ஸ் வருவாங்க. டெக்னிக்காக உங்களுக்கு உண்டான விஷயத்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க எதிர்பார்த்ததை விட நீங்கள் சூப்பராக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ அடேங்கப்பா சூப்பர்ப்பா இனி இவர் தான் சொல்லி அவங்களுடைய கம்யூனிட்டிலேயே, ஏன் அவங்க ஒரு கிளப்லேயே சொல்லி அந்த கிளப்பில் இருக்கிறவங்க எல்லாமே உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய நுணுக்கத்தினால் உங்களால் தான் இது வெற்றி, மற்றவங்களால இல்லை. உங்களுடைய திறமைகள் வெளி வர்றதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற புது டெக்னிக்னால அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்க போகுது. ஸோ ரெக்கக்னிஷன், பேரு புகழ் அப்படின்றது பிரமாதமாக எல்லா ரூபத்திலையும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கடனில் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ அத்தனை கடனும் அடையும். அது எப்படி அமையும்னா ஃபாஸ்ட்டாக அமையும். அதாவது 3 மாதம் நீங்கள் கட்ட வேண்டியதை டக்குன்னு ஒவ்வொரு மாதமாக கட்டி, ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டியதை 4 மாதத்தில் நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க. அப்போ கடன் அடையும்.
நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகும். உங்களுக்கும் உங்க கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள், அல்லது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு. அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஃபாரின் சான்ஸ்க்காக நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஃபாரின் போகணுன்ற ஆசையா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபாரின் போயிட்டு வருவீங்க. அது தொழிலுக்காக இருக்கலாம், ஜாலிக்காக இருக்கலாம், ட்ரிப்புக்காக இருக்கலாம். பட் அங்க போறதுனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுன்றது உறுதி. அது மட்டும் இல்லாம அங்க நீங்க போனதுனால, ஏன் சும்மா ஒரு ட்ரிப் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஏஜென்ட் மூலியமா போன எல்லாரும் சேர்றதுனால, அந்த ஏஜென்ட் மூலியமா போனவங்க உங்களுக்கு லிங்க் ஆறதுனால நீங்க அவங்களுக்கும் பிளஸ்ஸா இருப்பீங்க, உங்களுக்கும் அவங்க பிளஸ்ஸா இருப்பாங்க. அப்ப டிராவல் பெனிஃபிட் சூப்பரா இருக்கும். அலைச்சல் இருக்கும், ஆனா அலைச்சலை பத்தி கவலையே படாதவங்க தான் நீங்க. ஏன்னா மீன் இல்லையா, டகட கடகட கடகன்னு போறதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுடைய பிரச்சனையே முட்டுக்கட்டை தான். ஸோ அந்த முட்டுக்கட்டை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. உங்களை பார்த்து உங்களுடைய தாய் சந்தோஷமா இருக்க போறாங்க. அம்மாக்கு இப்படி உடம்பு முடியலையே, எந்த டாக்டர்கிட்ட போறதுன்னே தெரியலையே, மறுபடியும் என்ன பண்ணாலும் கண்ட்ரோலுக்கே வரலையே அப்படின்றவங்களுக்கு எல்லாம் மாற்று வழியில, மாற்று டாக்டர்னால இப்போ உங்களுடைய அம்மா உங்களால சுகமா இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதர சகோதரிகள் நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு, ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுக்காம போற குணம் கிடையாது. உங்க மனசு வலிச்சிட்டே இருக்கும். உங்களை தெரிஞ்சவங்க, உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வலிய போய் ஹெல்ப் பண்றவங்களுடைய முதல் ராசி மீன ராசி. ஸோ அப்படிப்பட்ட நீங்க இப்போ நீங்களும் சுகமாக இருந்து எல்லாருக்கும் ஒரு வழி காமிச்சு, உங்களை தெரிஞ்சு கஷ்டப்பட்ட நண்பர்கள், உங்களுடைய அக்கா, உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தைங்க யாரா இருந்தாலும் நீங்க இப்போ வழிகாட்டி நிறைய பிளஸ் பவர் எடுத்துட்டு வருவீங்க. பொருளாதார சிக்கல் எல்லாமே சூப்பரா முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு புது அபிவிருத்தியும் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அமோகமா இருக்கும். அது மட்டும் இல்லை, நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர்ல பிரம்மாண்டமா நீங்க வரப்போறீங்கன்றதுல டவுட்டே கிடையாது. குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். விநாயகரனுடைய வழிபாடு பெரும் லெவல்ல உங்களை கூட்டிட்டு போகும். நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நிறைய மீனராசி அன்பர்கள். இப்போ அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சீராகும். உங்களை விட்டு நீங்க வேற தூர தேசத்துல படிக்க வச்சிருப்பீங்க, ஆனா அதனுடைய கடன் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப அவங்களே நல்லா சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ குடும்ப முன்னேற்றம்ன்றது சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு வீடு ஆரம்பிச்சு கட்ட முடியாம அறகுறையா நிற்கும். அதே மாதிரி ரிப்பேர்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. இங்க ஒரு விஷயம் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஜென்ம சனி அப்படின்றதுனால கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட், டேக் இட் ஈஸியா நீங்க போங்க. உங்களுடைய மனைவிக்கு ஆரோக்கிய கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இப்போ சரியாகக்கூடிய அமைப்புன்றது இருக்கு. அதுக்கான ஆராய்ச்சிகள் தேவை அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணுங்க. கருப்பு எள்ளுருண்டை நீங்க சாப்பிடுங்க. கடலையும் வெல்லமும் சேர்த்து நீங்க சாப்பிடுங்க. கெமிக்கல் அலர்ஜி வராம நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வெற்றி பன்மடங்கா இருக்கும். ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் நிறைய பிளஸஸ். ஸோ சித்தர்னுடைய வழிகாட்டுதல் நீங்க ரொம்ப முக்கியம். ஸோ சித்தர்களுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்களுடைய அனுகிரகம் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும். ஸோ ஜென்ம சனியை பார்த்து இந்த வருஷம் ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி அதிகமாக சாப்பிடுங்க, மிளகு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.